உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கு சரணாங்களே என்று 10,000 பாட்டை தந்த சத்தான கம்பனுக்கு இன்னும் இங்கு வித்தாகவில்லை. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். கம்பனினுடைய தூரியை பற்றி மின்னும் எழுந்த பாத்திரங்கள், பாத்திர படைப்புகள், சமூக நலம், சமயக் கருத்துக்கள், சகோதர பாசம், பெண்ணின் பெருமை, பாத்திர படைப்பு என்று பல விஷயங்களை கம்ப அவதாரத்தில் நாம் சிந்தித்து இருக்கின்றோம். ஆனால் நாம் துன்பம் கண்டு துவழக்கூடாது, துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பது இன்றைய ராமகாதையில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தசரதன் யார்? வரியர் ஓம்பும் ஒரு செல்கதி இனிது காத்து அரசு செய்தான், வன்மை இல்லையோர் வறுமை இல்லை என்று மக்களை அற்புதமாக பாதுகாத்தான். அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய சிறப்பு என்ன? மக்களை குறைவில்லாமல் வெண்கொற்ற கொடை கவிடாமல் பாதுகாத்தவனுக்கு ஒரு குறை இருந்தது, பிள்ளை பேறு இல்லை. பிறகு புத்திர காமோஷ்டி யாகம் செய்து பாயசம் குடித்து அவருடைய மனைவிகள் 4 பிள்ளைகளை பெற்றார். ராம, லக்ஷ்மணன், பரத, சத்ருகுணர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிள்ளை பேறு. அந்த துன்பம் நீக்கி இன்பம் வந்தது. இப்போது அரசவையிலே தசரதன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். எதிரிலே குலகுரு வருகின்றார். வந்தவுடன் தசரத சக்கரவர்த்தி எழுந்து கதறம் குவித்து குருவுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, நின் சிறுவர் 4 கரிய செம்மல் ஒருவராகிய ராமனை தந்துவிடு. ஏற்கனவே விழியிழந்த ஒருவன் விழி பெற்று பிறகு மீண்டும் இடப்பதைப் போல பிள்ளை இல்லையே என்றவனுக்கு பிள்ளை கிடைத்து மீண்டும் அந்த பிள்ளையின் முதல் வாரிசை கேட்கிறார். அதற்கு தசரதன் சொன்னார், நானே வந்துடுவேனேனார். நீ வேண்டாம், கரிய செம்மல் 4 ஒருவராகிய ராமன். துடிச்சு போறார். விஸ்வாமித்திரர் கேட்டதுக்கு பிறகு அவருக்கும் பொதுவான குலகுருவாகிய வசிஷ்டன் சொன்னான் தசரதனிடத்தில், அனுப்பி வைக்கு, உனக்கு நல்லது நடக்கும்னாரு. அப்படி தசரதன் கேட்டு ராமன் அனுப்பவில்லை என்று சொன்னால் ராம அவதார நோக்கம் நிறைவேறி இருக்கிறாது. துன்பத்தில் ஒரு இன்பம் கிடைத்தது. இப்போ நீங்கள் அடுத்த கேரக்டர் பாருங்க. வாலி வதையை பற்றி பல வியாக்கியானம் நம்ம பண்ணுறோம். மறைந்திருந்து ராமன் கொன்றாரலாம். இந்த சுக்ரீவன் போய் வாலியை வாலண்டியராக சண்டைக்கு கூப்பிடுவான். அப்போ வாலியோடைய மனைவி சொல்லுவா, தாரை இல்லை, உன்னை பார்த்தா பயந்து ஓடுவான். ஏன்னா வாலியினுடைய வாள் செல்கின்ற இடத்தில் ராவணனுடைய கோலும் கொடையும் செய்யாது. ராவணனே பெரிய ஆள், அவனே பயப்பட்டுருவானா வாலிக்கு. அப்பேற்பட்ட வாலியை வாலண்டியராக கூப்பிட்றானா, ராமன் துணைக்கு இருக்கான்னா. உடனே வாலி சொல்கிறான், பெண் என்பதால் பிழைத்தா, போ 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 போ, நீ பெண்ணுங்கிறதுனால பேசாமல் விடுறேன்னா. ஆனால் போர்க்களத்துக்கு போகிறான். மறைந்திருந்து ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான். ஆனால் குரங்கு வாலியான அவன் ராமனோடு அறம் பேசி மனித வாலியாகி தெய்வ நிலைக்கு போய் வாடியாலேயே மோட்சம் ராமனால் கிடைத்தது. எப்போ? அந்த துன்பம் சண்டைக்கு பயந்து வீட்டில் உட்காந்துருந்தா ராமன் மடியில் படுத்து உயிர் துறக்கக்கூடிய பண்பு வாலிக்கு கிடைச்சிருக்குமா? துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்து இன்பம் சேர்த்தது. எப்படி? அப்படியே படிப்படியாக பாருங்கள். இப்போ குகன் ராமனை சந்திக்கிறான். தேவனன்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடியன்னு. அவன் கங்கை கடை கடக்க உதவியவன். ஆனால் ராமனோடு நானும் காட்டுக்கு வருவேன் ஓன்னு அழுதான். உன்னோடைய கூட இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன்னு. அவனுடைய பீரிட்ட அன்பு. ராமனும் குகனும் பிரிய போகிறான், துன்பம். ஆனால் அளவுக்கு மீறிய அன்பத்தை ராமன் அக்னாலேஜ் பண்ணா. எப்படி? குகனிடும் ஐவரானோம். வேட்டுவ குலத்து குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு பிரிவு துன்பத்தை காட்டிலும் இன்பத்தை தந்தான். அப்படிதான் படிக்கணும். அசோகவனத்து சீதை அப்படியே மாட மாளிகை கூட கோபுரம் தங்கத்தட்டில் இருக்க வேண்டியவள் அசோகவனத்தில் இருந்தாள். ஆனால் அனுமன் கூப்பிட்ட போதும் அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, ஒல்லை நித்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அதை என் தூயவன் வெள்ளி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன். துன்பத்தை பொறுத்து கொண்டா. ராவண வதம் நடக்கணும், ராமனுடைய கோதண்டத்து பெருமை வரணும். அதற்கு பிறகுதான் கற்பின் கலனி பேசப்படுவாள் என்பதற்காக, அந்த இன்பத்திற்காக பல துன்பத்தை பொறுத்து கொண்டார். இலக்கிய இதிகாசம் நமக்கு சொல்வது, துன்பத்தில் துவண்டு போகாதே, இறைவன் கைவிட மாட்டார். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.